வணக்கம். இந்த வீடியோவை வண்டலூர் உயிரியல் பூங்காவை உலாவி பார்க்கிறோம். மிருகக் காட்சிசாலையின் நேரம் மற்றும் விலை இந்த வீடியோவில் காட்டப்படும். டிக்கெட் வாங்கிய பிறகு பாதுகாப்பு சோதனை இருக்கு. நுழைவாயிலின வலதுபுறம் குழந்தைகள் பூங்கா உள்ளது. அந்த நேரான சாலை வழியாக நாம் சைக்கிள் கவுண்டரை பார்க்க முடியும். அதிலிருந்து வீடியோ தொடங்குகிறது. அனைவரும் வாங்க மிருகக் காட்சிசாலைக்குள்ள நுழையலாம். வண்டலூர் உயிரியல் பூங்கா என்றும் அழைக்கப்படும் அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா, சுருக்கமாக AAZP, சென்னை சென்ட்ரலில் இருந்து சுமார் 31 கிலோமீட்டர்கள் தொலைவில் தமிழ்நாட்டின் சென்னைக்கு தென்மேற்கில் உள்ள வண்டலூரில் அமைந்துள்ள ஒரு விலங்கியல் பூங்கா ஆகும். இது இந்தியாவின் 2வது பொது உயிரியல் பூங்காவாகும். இடது பக்கம் மனிதக் குரங்கு, நீலகிரி லங்கூர், சிங்கவால் மெக்குவே இங்கே உள்ளது. வலது பக்கம் நீலகிரி தார் மற்றும் பல மான் வகை உள்ளது. சிம்பன்சி வெப்பமண்டல ஆப்பிரிக்காவின் காடுகள் மற்றும் சவன்னாக்களுக்கு சொந்தமான ஒரு பெரிய குரங்கு இனமாகும். சிம்பன்சி இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் சிவப்பு பட்டியலில் அழிந்து வரும் இனமாக பட்டியலிடப்பட்டுள்ளது. வாழ்விட இழப்பு, வேட்டையாடுதல் மற்றும் நோய் ஆகியவை சிம்பன்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். வாங்க நாம பறவையை போய் பார்க்கலாம். இங்கே மயில், வெள்ளை மயில், கிளி, காட்டுக்கோழி மற்றும் பல்வேறு இனப்பெருக்க பறவைகள் உள்ளது. இங்கே வெளிநாட்டு பறவைகள் காக்காடு, சிவப்பு மக்கா, டக்கன் உள்ளன. நம் பார்வைக்காக அது கண்ணாடியில் வைக்கப்பட்டுள்ளது. நிற்கும் தடைகள், வேலிகள் மற்றும் பாதுகாப்பு சுவர்களை கடக்க வேண்டாம். உயிரியல் பூங்காவிற்குள் பாலித்தீன் பைகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள், பட்டாசுகள் போன்றவற்றை கொண்டு செல்ல வேண்டாம். மிருகக் காட்சிசாலையில் எந்த ஆடியோ சிஸ்டத்தையும் இயக்க வேண்டாம். மிருகக் காட்சிசாலையின் பார்வையாளர்கள் மிருகக் காட்சிசாலையின் விதிகள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு கீழ்ப்படிந்து மிருகக் காட்சிசாலையில் உள்ள சைன்போர்டுகளில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மிருகக் காட்சிசாலை விதிகள் பார்வையாளர்கள் மற்றும் மிருகக் காட்சிசாலையின் விலங்குகளின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக உருவாக்கப்பட்டன. விதிகள் மற்றும் வழிகாட்டுதல்களை மீறும் எவருக்கும் அபராதம் விதிக்கப்படும். மிருகக் காட்சிசாலையின் சொத்தின் உள்ளே கொண்டு வரும் எந்தவொரு பொருளையும் ஆய்வு செய்யும் உரிமை அவர்களுக்கு உண்டு. மிருகக் காட்சிசாலையானது குப்பைகள் இல்லாத, பிளாஸ்டிக் இல்லாத மற்றும் புகை இல்லாத பகுதி. மிருகக் காட்சிசாலைக்குள் செல்லப் பிராணிகள் அனுமதிக்கப்படுவதில்லை. மிருகக் காட்சிசாலையின் விலங்குகளுக்கு உணவளிக்காதீர்கள் அல்லது விலங்குகளின் மீது பொருட்களை வீசாதீர்கள் அல்லது மிருகக் காட்சிசாலையின் விலங்குகளை கிண்டல் செய்யாதீர்கள். கண்டுபிடிக்கப்பட்டால் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 பிரிவு 51 இன் கீழ் தண்டனை விதிக்கப்படும். இந்த இடத்தை சரியாக வைத்திருப்பதற்கு நான் இயக்குனரை பாராட்டுகிறேன். இந்த இடத்திலிருந்து போகலாம் வாங்க. அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா 1855 இல் நாட்டில் நிறுவப்பட்ட முதல் உயிரியல் பூங்கா ஆகும். இது தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய உயிரியல் பூங்காக்களில் ஒன்றாகும். இது 602 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பரவியுள்ளது. இந்த பூங்காவின் முக்கிய நோக்கங்கள் ஆபத்தான உயிரினங்களின் அழிவை நிறுத்துதல், வனவிலங்கு கல்வி மற்றும் விளக்கம், வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காக வனவிலங்கு ஆராய்ச்சி ஆகியவை ஆகும்.
வானக ஆந்தை வீடு போலாம் ஹிஹிஹி. ஆந்தைகள் ஸ்ட்ரிஜிஃபார்ம் வரிசையைச் சேர்ந்த பறவைகள். இதில் 200க்கும் மேற்பட்ட தனிமையான மற்றும் இரவு நேர பறவைகள் உள்ளன. ஆந்தைகள் தங்கள் தலையை 360 டிகிரி சுழற்ற முடியும் என்பது பொதுவான தவறான கருத்து என்றாலும், அவை தங்கள் தலையை 270 டிகிரி திசையில் திருப்பும் திறன் கொண்டவை. இந்த நெகிழ்வுத்தன்மை அவர்களின் கண்கள் அவற்றின் சாக்கெட்டுகளில் நிலையாக இருப்பதால் சுற்றிப் பார்க்க உதவுகிறது. ஆந்தைகள் மிகவும் மென்மையான இறகுகளால் மூடப்பட்டிருக்கும். அவை குளிர்ந்த குளிர்கால காலநிலையில் காப்பு வழங்குகின்றன. அவற்றின் இறகுகள் அமைதியாக பறக்கவும், இரையை பின்தொடர்ந்து அமைதியாக தாக்கும் திறனையும் அனுமதிக்கின்றன. இதில் தங்களை விட பல மடங்கு கனமான விலங்குகளும் அடங்கும். கழுகுகள் மற்றும் பருந்துகளைப் போலவே ஆந்தைகளும் வேட்டையாடும் பறவைகள், அதாவது அவை மற்ற விலங்குகளை வேட்டையாட கூர்மையான தாலிகளை பயன்படுத்துகின்றன. ஒரு ஆந்தை 3 கால்விரல்களை முன் மற்றும் ஒரு பின்னால் அல்லது 2 கால்விரல்களை முன்னோக்கி மற்றும் 2 பின்னால் பிடிக்க முடியும். கிரேட் ஹார்ன்ட் ஆந்தையின் வலிமையான தாலிகளை பிடுங்கும் போது திறக்க 28 பவுண்டுகள் சக்தி தேவைப்படுகிறது. ஆந்தை என்பது விழித்திரையில் குறைவான கூம்புகள் மற்றும் அதிக தண்டுகளைக் கொண்ட ஒரு இரவு பறவையாகும். எனவே அது இரவில் நன்றாக பார்க்க முடியும், ஆனால் பகலில் அல்ல. தண்டுகள் குறைந்த வெளிச்சம் உள்ள சூழலில் வேலை செய்வதால் ஆந்தை இரவில் நன்றாக பார்க்கிறது. நாள் முழுவதும் நன்றாக பார்க்க கூம்புகள் தேவை, ஆனால் ஆந்தையின் விழித்திரையில் அவை போதுமானதாக இல்லை. இந்த இடங்களில் ஆந்தை மட்டுமல்ல, காட்டுப் பூனை, முள்ளம்பன்றி மற்றும் பல விலங்குகள் உள்ளன. இந்திய காட்டெருது. இது பீகாரின் மாநில விலங்காகும். இவை காலையிலும் மாலையிலும் மிகவும் சுறுசுறுப்புடன் இரை தேடும். இவ்விலங்குகள் புல்வெளிகள் நிறைந்த தேக்கு மரக்காடுகளிலும், இலையுதிர் ஈரக்காடுகள், மூங்கிற்காடுகள், இலையுதிர் உலர்காடுகள், மழைக்காடுகள் முதலிய வெப்பமண்டல காடுகளிலும் தேயிலைத் தோட்டங்களுக்கு அருகாமையிலும் வாழ்பவையாகும். வங்கதேசம், பூட்டான், கம்போடியா, சீனா, இந்தியா, தைவான், மலேசியா, மியான்மர், நேபாளம், தாய்லாந்து, வியட்நாம் போன்ற நாடுகளில் இவ்விலங்கு வாழ்ந்து வருகிறது.
நீர்நாய். இது ஒரு பாலூட்டி. தோற்றத்தில் பெரிய உடலைக் கொண்டிருக்கிறது. இது இந்திய துணைக்கண்டத்திலும் மேலும் தென்கிழக்காசிய பகுதியில் அமைந்துள்ள நாடுகளிலும் காணப்படுகிறது. இவை ஆற்றில் நீந்தி மீன்களை பிடிக்க ஏதுவாக இவற்றின் கால்களில் வாத்துக்களுக்குப் போல விரலிடை தோல் உண்டு. இவற்றின் பட்டையான நீண்ட வாலானது துடுப்பு போல நீந்தப் பயன்படுகிறது. சிங்கம் என்பது பாலூட்டி வகையைச் சேர்ந்த ஒரு காட்டு விலங்கு ஆகும். இவ்விலங்கு இன்று ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் உள்ள காடுகளில் மட்டுமே காணப்படுகின்றது. சிங்கம் அடர்ந்த காடுகளை விரும்பாமல் அடர்த்தி குறைந்த இலையுதிர் காடுகளில் வாழ்வதையே விரும்பும். மான், காட்டெருமை, வரிக்குதிரை, பன்றி முதலான விலங்குகளை வேட்டையாடி உண்ணும். பெரும்பாலும் பெண் சிங்கங்களே வேட்டையாடும். நன்கு உண்ட சிங்கம் வேட்டைக்குப் பின்னர் பல நாட்களுக்கு வேட்டையாடுவதில்லை. நீலகிரி தார். இது தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்களில் உள்ள நீலகிரி மலைகள் மற்றும் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் தெற்கு பகுதிகளுக்கு சொந்தமான ஒரு காட்டுப் விலங்கு. இது தமிழ்நாட்டின் மாநில விலங்கு. சஃபாரி வாகனம் என்பது விலங்குகள் இயற்கைக்கு அருகில் காட்சிப்படுத்தப்படும் வகையில் உருவாகியுள்ளது. விலங்குகளின் கண்காட்சியின் பரிணாமம். கூண்டு மற்றும் தீவு அணைப்புகளின் நிலைகள் வந்து பின்னர் சஃபாரி பூங்காவாக உருவானது. அவ்வாறு செய்வதன் மூலம் விலங்குகள் சுற்றுச்சூழலில் தங்கள் சுதந்திரத்தை அனுபவிப்பது மட்டுமல்லாமல் வருகை தரும் பொதுமக்களுக்கு ஒரு சிலிர்ப்பான அனுபவத்தையும் அளிக்கிறது. இதுதான் சஃபாரி வாகனம். இங்கு சிங்கம் மற்றும் மான் சஃபாரி உள்ளது. சில தகவல்கள். பூங்காவில் உங்கள் தாகத்தை தணிக்க பதப்படுத்தப்பட்ட RO குடிதண்ணீர் கிடைக்கிறது. வீட்டு அனுபவத்திற்காக சுத்தமான, நேர்த்தியான மற்றும் சுத்தப்படுத்தப்பட்ட கழிவறைகள். மிகவும் பாதுகாப்பான பூட்டு அறைகள் உள்ளன மற்றும் வளாகத்தில் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. சிறப்பு நபர்களுக்கு வசதியாக மிருகக் காட்சிசாலையில் சக்கர நாற்காலிகள் உள்ளன. மிருகக் காட்சிசாலை வளாகத்திலிருந்து வாடகை அடிப்படையில் உங்கள் சைக்கிளை பிடித்து மிருகக் காட்சிசாலையில் உங்கள் நேரத்தை புதிய காற்று, இயற்கை மற்றும் வனவிலங்குகள் போன்றவையுடன் அனுபவிக்கவும். உயிரியல் பூங்காவில் சுற்றுச்சூழல் மற்றும் நல்வாழ்வில் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் மக்களுக்கு பேட்டரி மூலம் இயக்கப்படும் வாகனங்களை வசதி செய்து தருகிறார்கள்.
வெள்ளைப்புலி. வெள்ளைப்புலி இந்தியாவின் அடர்ந்த காடு மற்றும் சதுப்பு நிலங்களில் வாழ்கிறது. வெள்ளைப்புலி உண்மையில் ஒரு பெங்கால் புலி, இது மரபணு காரணமாக வெள்ளை நிறத்தில் உள்ளது. வெள்ளை புலிகள் நம்ப முடியாத அளவிற்கு வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஓடும். பெரும்பாலும் இரவில் தனியாக வேட்டையாடும். புலிகள் பன்றி, கால்நடைகள் மற்றும் மான்களை சாப்பிடும். வெள்ளைப்புலி இந்திய மாநிலங்களான மத்திய பிரதேசம், அசாம், மேற்கு வங்காளம், பீகார், ஒடிசா, சுந்தர்பான்ஸ் பகுதி மற்றும் குறிப்பாக முன்னாள் மாநிலமான ரேவாவில் அவ்வப்போது காடுகளில் பதிவாகியுள்ளது. இந்திய காட்டுக் கழுதை தெற்காசியாவை பூர்வீகமாகக் கொண்ட விலங்கு. தற்போது இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் ஆல் அச்சுறுத்தலுக்கு அருகில் பட்டியலிடப்பட்டுள்ளது. உப்பு பாலைவனங்கள், வறண்ட புல்வெளிகள் மற்றும் புதர் நிலங்கள் அதன் விருப்பமான சூழல்களாகும். இந்திய காட்டு கழுதைகள் விடியலுக்கும் சாயங்காலத்திற்கும் இடையில் மேய்கின்றன. இவை புல், இலைகள் மற்றும் தாவரங்கள், பயிர்கள், புரோசோபிஸ் காய்கள் மற்றும் உப்புத் தாவரங்களின் பழங்களை உண்கிறது. கோல்டன் நரி பொதுவான குள்ளநரி என்றும் அழைக்கப்படுகிறது. இது யூரேசியாவை பூர்வீகமாகக் கொண்ட ஓநாய் ஆகும். இவை சமவெளிகளில் அதிகமாக காணப்படுகின்றன. மேலும் ஆறுகள், ஏரிகள் மற்றும் கடல்கள் ஆகியவற்றின் கரையோரங்களிலும் காணப்படுகின்றன. எனினும் இவை மலைப்பகுதிகளிலும் குறைவாக காணப்படுகின்றன. இவை பழங்கள் மற்றும் பூச்சிகளில் இருந்து சிறிய குழம்பிகள் வரை உண்கின்றன. இவை கோடையில் வெளிர்கிரீமி மஞ்சள் நிறத்தில் இருந்து குளிர்காலத்தில் அடர் பழுப்பு நிறமாக இருக்கும். சுயியற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் ரெட் லிஸ்டில் குறைந்த அக்கறை கொண்டதாக பட்டியலிடப்பட்டுள்ளது.
வங்காள புலி. பூனை குடும்பத்தில் இன்று வாழும் மிகப்பெரிய உயிரினங்களில் இதுவும் ஒன்றாகும். இது இந்தியா, வங்காளதேசம், நேபாளம், பூட்டான் மற்றும் தென்மேற்கு சீனாவில் மட்டுமே வாழ்கிறது. இவை காடுகள், வெப்பமண்டல பகுதிகள் என பல்வேறு வகையான சூழ்நிலைகளில் வாழ்கின்றன. வங்கப் புலிகள் காட்டெருமை, மான், ஆடு, காட்டுப்பன்றி, குரங்குகள் மற்றும் முதனிகளையும், முயல், மயில் மற்றும் முள்ளம்பன்றி போன்ற விலங்குகளை வேட்டையாடுகின்றன. வங்காள புலி இந்தியா மற்றும் வங்காளதேசத்தின் தேசிய விலங்காக உள்ளது. வேடந்தாங்கல் அல்லது ஈரநிலப் பறவைகள். அவை ஸ்பாட்பில்டு பெலிகன்கள், பெயிண்ட் நாரைகள், சாம்பல் ஹெரான்கள், நைட் ஹெரான்கள், டாடர்கள் மற்றும் வெள்ளை ஐபிஸ் நாரைகள், ஈக்ரெட்ஸ், கார்மோரன்ட்ஸ், டார்டர், ஃபிளமிங்கோஸ், பெலிகன்ஸ், மோர் கோழிகள், ஹெரான்கள், கிங்ஃபிஷர்ஸ், சாண்ட்பைப்பர்ஸ், ஒயட் ஐபிஸ், ஸ்பூன்பில்ஸ், ஸ்வான்ஸ் மற்றும் கிரே பாக்டெயில்ஸ் ஆகியவை சீசன் காலத்து பறவைகள். அதிக எண்ணிக்கையிலான புலம்பெயர்ந்த பறவைகள் ஆகியவை வைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் பார்க்கும் போது மீன் உண்டு கொண்டிருந்தது.
கழுகு என்பது கோல்டன் கழுகு, வழுக்கை கழுகு மற்றும் அசிபிட்ரிடே பறவைகளுக்கு பொதுவான பெயர். கழுகுகள் கணிசமாக சுமார் 50 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட முதுகெலும்புகளை வேட்டையாடும் அளவுக்கு பெரிய வேட்டையாடும் பறவைகள். கழுகுகள் பொதுவாக அனைத்து வகையான வாழ்விடங்களிலும் உலகின் அனைத்து பகுதிகளிலும் வாழக்கூடியது. பறவைகளை வெப்பமண்டல மழைக்காடுகள் மற்றும் பாலைவனங்களில் காணலாம். வட அமெரிக்காவில் வழுக்கை கழுகுகள் மற்றும் தங்க கழுகுகள் மிகவும் பொதுவானவை. சிறுத்தை என்பது பேந்தரா இனத்தில் தற்போதுள்ள 5 இனங்களில் ஒன்றாகும். சிறுத்தை மழைக்காடுகள் முதல் புல்வெளி வரை வறண்ட மற்றும் மலைப்பகுதிகள் உட்பட பல்வேறு வாழ்விடங்களுக்கு ஏற்றது. இது ஒரு சந்தர்ப்பவாத வேட்டையாடும் விலங்கு, பெரும்பாலும் அன்குலேட்டுகள் மற்றும் விலங்குகளை வேட்டையாடும். அது தன் இரையை பதுங்கி பிடிக்கும். இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் சிவப்பு பட்டியலில் பாதிக்கப்படக்கூடியதாக பட்டியலிடப்பட்டுள்ளது. ஆமை என்பது ஊர்வன வகுப்பைச் சேர்ந்த விலங்கு வரிசை ஆகும். இவற்றின் உடலில் முதுகுப்புறம் உள்ள தனித்துவமான குருத்தெலும்பு ஓடு ஒரு கவசம் போல் செயல்படுகிறது. இதில் மொத்தம் 356 இனங்கள் அறியப்பட்டுள்ளன. பாம்புகள் நீளமான, மூட்டுகளற்ற ஊர்வன. அவை ஸ்கொமாட்டா வரிசையின் ஒரு பகுதியாகும். நீண்ட குறுகிய உடல்கள் மற்றும் கால்களுள்ளன. எக்டோர்மிக், அம்னியோட் முதுகெலும்புகள் ஒன்றுடன் ஒன்று செதில்களால் மூடப்பட்டிருக்கும். அவை அவற்றை பாதுகாக்கின்றன, மேலும் அவை மரங்களை நகர்த்தவும் ஏறவும் உதவுகின்றன. பெரும்பாலான பாம்புகள் தரையிலும் மரங்களிலும் வாழ்கின்றன. மற்றவர்கள் தண்ணீரில் வாழ்கிறார்கள், சிலர் மண்ணுக்கு அடியில் வாழ்கிறார்கள். பாம்புகள் அண்டார்டிகாவைத் தவிர அனைத்து கண்டங்களிலும் மற்றும் மிக சிறிய நிலப்பகுதிகளிலும் காணப்படுகின்றன. பாம்புகள் எலி போன்ற விலங்குகளைக் கொன்று உண்பதால் விவசாயிகளின் நண்பன் என்று அழைக்கப்படுகின்றன. பாம்புகள் வேட்டையாடுபவர்களாகவும் இரைகளாகவும் சுற்றுச்சூழல் பொறியாளர்களாகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன, மேலும் மனிதர்களுக்கு பொருளாதார மற்றும் சிகிச்சை நன்மைகளை வழங்குகின்றன. பாம்புகள் பல மருந்துகளின் ஆதாரமாகவும் உள்ளன. பாம்பு கடிக்கான ஒரே நிரூபிக்கப்பட்ட மற்றும் பயனுள்ள சிகிச்சை பாம்பு எதிர்ப்பு விஷம் பாம்பு விஷத்திலிருந்து பெறப்பட்டது. சில பாம்பு வகைகள்: இந்திய ஓநாய் பாம்பு, இந்திய நாகம், இந்திய மலைப்பாம்பு, இந்திய முட்டைதின்னி பாம்பு, இராச மலைப்பாம்பு, கட்டுவிரியன், கண்ணாடி விரியன், கருநாகம், சாரைப்பாம்பு, சுருட்டை விரியன் போன்றவை. எல்லா பாம்புகளும் முட்டையிடுவதில்லை. தோராயமாக 70% பாம்புகள் முட்டையிடும் போது
மற்றவை முட்டையிடுவதில்லை. குறிப்பாக குளிர்ந்த காலநிலையில் வாழும் பாம்புகள் முட்டைகள் வெளியில் உயிர் வாழாததால் அவை உயிருடன் பிறக்கின்றன. கரியல் முதலை ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி ஒருவன. இது பெரும்பாலும் பெரிய வெப்பமண்டல ஆறுகளில் வாழ்கிறது. ஆழமான, வேகமாக நகரும் ஆறுகளில் அமைதியான பகுதிகளுக்கு அவை சிறந்த முறையில் வாழ்கிறது. அவற்றின் உடல் பண்புகள் நிலத்தில் நடக்க மிகவும் பொருத்தமானதாக ஆக்குவதில்லை. உண்மையில் கரியல் தண்ணீரை விட்டு வெளியேறுவதற்கு ஒரே காரணம் சூரிய ஒளியில் குளிப்பது அல்லது நதிகளின் மணற்பரப்பில் கூடு கட்டுவது மட்டுமே. இளம் கரியல்கள் பூச்சிகள், லார்வாக்கள் மற்றும் சிறிய தவளைகளை சாப்பிடுகின்றன. பெரியவர்கள் கிட்டத்தட்ட மீன்களை மட்டுமே உண்கிறார்கள், இருப்பினும் சிலர் இறந்த விலங்குகளை உண்பதாக அறியப்படுகிறது. அவற்றின் மூக்கு உருவ அமைப்பு மீன்வளத்திற்கு மிகவும் பொருத்தமானது. அவற்றின் நீண்ட, குறுகிய மூக்குகள் தண்ணீரில் உள்ள மீன்களை ஸ்வைப் செய்யும் இயக்கங்களில் தண்ணீருக்கு மிகக் குறைந்த எதிர்ப்பைக் கொண்டுள்ளன. அவற்றின் ஏராளமான ஊசி போன்ற பற்கள் போராடும், வழுக்கும் மீன்களை பிடித்துக் கொள்வதற்கு ஏற்றது.
யானை. இது பாலூட்டி வகையைச் சேர்ந்த ஒரு இலையுண்ணி, அதாவது மூங்கில், கரும்பு போன்றவற்றை விரும்பி உண்கின்ற விலங்காகும். இது நிலத்தில் வாழும் விலங்குகள் யாவற்றினும் மிகப் பெரியதாகும். மிக நீண்ட நாட்கள் 70 ஆண்டுகள் வாழக்கூடியது. மனிதர்கள் தவிர்ந்து மற்றைய விலங்குகளில் இதுவே அதிக நாட்கள் வாழும் தரைவாழ் விலங்கு ஆகும். யானைகள் மிகவும் வலிமையானவை. யானைகள் குடும்பமாக வாழும். மேலும் இவை அதிக ஞாபக சக்தி கொண்டவை. யானைகளில் ஆப்பிரிக்க புதர்வெளி யானைகள், ஆப்பிரிக்க காட்டு யானைகள், ஆசிய யானைகள் உள்ளன. யானையின் சிறப்பான உறுப்பு அதன் தும்பிக்கை. இது யானைகளில் மட்டுமே சிறப்பாக காணப்படுகின்றது. யானைகள் பொதுவாக சேற்றையோ மண்ணையோ உடல் முழுதும் பூசிக்கொள்கின்றன. இது யானை சமூகத்தின் ஒரு முக்கிய குணம் ஆகும். இது யானையின் தோலை சூரிய வெப்பத்தில் இருந்தும் கதிர் வீச்சில் இருந்தும் காத்துக்கொள்ள உதவுகிறது. யானையின் தோல் தடித்து இருப்பினும் இதன் உணர்திறன் அதிகம். இதனாலேயே யானைகள் சேற்றையோ அல்லது குளித்த பின் மண்ணை வாரி தூற்றிக் கொள்கின்றன. யானையின் சினைக்காலம் 22 மாதங்கள் ஆகும். இதுவே பாலூட்டிகளில் மிக நீண்ட சினைக்காலம் ஆகும். பொதுவாக இவை ஒரேயொரு கன்றையே இணுகின்றன. இரட்டைகள் பிறப்பது மிகவும் அரிது. பிறந்த யானை கன்றானது 90 முதல் 115 கிலோகிராம் எடை வரை இருக்கும். இருதயக் கோளாறு, மாரடைப்பு, மூளையில் இரத்தக்கட்டி போன்றவற்றால் யானைகள் இறக்கக்கூடும். நீர்யானை ஆப்பிரிக்காவை சேர்ந்த பாலூட்டியாகும். இது ஒரு தாவர உண்ணி ஆகும். கூட்டங்களாக வாழும். ஒரு கூட்டத்தில் 40 நீர்யானைகள் வரை காணப்படும். இவை 40 முதல் 50 ஆண்டுகள் உயிர் வாழ்கின்றன. பெண் நீர்யானைகள் ஆண் நீர்யானைகளை விட சிறியவை. நீர்யானைகள் தாமாக மனிதரை தாக்குவதில்லை. ஆனால் அவற்றின் ஆழ்புலத்தினுள் நுழைவோரை மூர்க்கமாக தாக்கக்கூடியவை. நீர்யானை குட்டிகள் நீரினுள்ளேயே பிறப்பதால் தம் முதல் மூச்சுக்காகவே நீந்தி நீர்மட்டத்திற்கு வருகின்றன. நீருக்கடியிலேயே முலைப்பால் அருந்துகின்றன. காண்டாமிருகங்கள். இவை பெரிய, தாவர வகை பாலூட்டிகளாகும். அவற்றின் சிறப்பியல்பு கொம்பு மூக்குகளால் அடையாளம் காணப்படுகின்றன. எளிதில் சினமுற்று கொந்தளிப்புடன் கடுமையாக எதிரிகளை தாக்கவல்லது. ஆகவே இதற்கு கொந்தளம் என்றும் பெயர் உண்டு. மூக்குக் கொம்பன் இயற்கையில் ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் சாவா சுமத்ரா தீவுகளில் மட்டுமே இன்று வாழ்கின்றன. இவ்விலங்கு புல், இலை, பழங்கள் மற்றும் நீர்ச்செடிகளை உண்கிறது. இவை காலை, மாலை நேரங்களில் மேயும். இதன் முகத்தின் மேல்முகட்டையை வைத்து புதர்களில் உள்ள புற்களை மடக்கி பின் மென்று தின்னும் பழக்கத்தை கொண்டதாகும். சாம்பல் ஓநாய்கள் ஒரு பெரிய ஜெர்மன் மேய்ப்பனைப் போலவே இருக்கும். அவை மான், எல், காட்டெருமை மற்றும் கடமான், நீர்நாய், கொறித்துண்ணிகள் மற்றும் முயல்கள் போன்ற பாலூட்டிகளையும் வேட்டையாடுகின்றன. ஓநாய்கள் டண்ட்ராவிலிருந்து வனப்பகுதிகள், காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் வரை பல்வேறு வகையான வாழ்விடங்களில் செழித்து வளர முடியும்.
ஒட்டகச்சிவிங்கி என்பது ஒரு பெரிய ஆப்பிரிக்க குளம்புள்ள பாலூட்டியாகும். இது பூமியில் வாழும் மிக உயரமான நிலவிலங்கு ஆகும். பெரும்பாலான ஒட்டகச்சிவிங்கிகள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் புல்வெளிகள் மற்றும் திறந்த வனப்பகுதிகளில் வாழ்கின்றன, குறிப்பாக செரெங்கேட்டி தேசிய பூங்கா மற்றும் அம்போசெலி தேசிய பூங்கா மற்றும் சில தென்னாப்பிரிக்காவின் இருப்புப் பகுதிகளிலும் காணப்படுகின்றன. ஒட்டகச்சிவிங்கிகள் தாவரங்களை மட்டுமே உண்கின்றன. மேலும் அவை மரத்தின் உச்சியில் உள்ள இலைகள் மற்றும் மொட்டுகளை அடைய நீண்ட கழுத்தை பயன்படுத்துகின்றன. நீர்வாழ் உயிரினங்களை ஒரு வரையறுக்கப்பட்ட ஊடுருவி பார்க்கக்கூடிய கண்ணாடி இடங்களில் அடைத்து வைத்து காட்சிப்படுத்தும் இடங்கள் நீர்வாழ் உயிரினங்கள் காட்சிச்சாலை அக்வேரியம் எனப்படுகிறது. மீன்கள் நீரிலேயே மூச்சுவிட்டு உணவுண்டு இனப்பெருக்கம் செய்து வாழும் உயிரினம் ஆகும். பல்வேறு வகையான மீன்கள் நன்னீரிலும் உப்பு நீரிலும் வாழ்கின்றன. மீனின் வகைகள் அளவாலும் நிறத்தாலும் வடிவத்தாலும் மிகவும் வேறுபட்டு காணப்படுகின்றன. உலகப் பொருளாதாரத்தில் மனிதர்களுக்கு உணவுப் பொருளாக மீன்வளம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. பெரும்பாலான உலக நாடுகளின் வணிக வாழ்வாதாரம் மீன்பிடித்தல் ஆகும். மேலும் உணவுக்காகவும் அழகுக்காகவும் மீன் வளர்த்தல் ஒரு மாபெரும் துறையாக உருவெடுத்துள்ளது. மீன்கள் மீன்பிடிப்பவர்களால் வளர்க்கப்படும் செல்லப் பிராணிகளாகவும் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் மீன் காட்சியங்களில் அழகுக்காகவும் வளர்க்கப்படுகின்றன. சில வகைகள்: கப்பி, மிக்கி மவுஸ் பிளாட்டி, நியான் டெட்ரா, ரோசி பார்ப், காங்கோ டெட்ரா, ஏஞ்சல் ஃபிஷ், டைகர் பார்ப் போன்றவை.
ஆம், நாம் அனைவரும் சைக்கிள் ஸ்டாண்டை அடைந்தோம். ஜோலி ஜோலி. பார்வையாளர்கள் இந்த மிருகக் காட்சிசாலையை சென்று பார்வையிடுங்கள். மற்றும் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. வணக்கம். நாங்கள் வீட்டிற்குச் செல்கிறோம். டாடா பாய் பாய்.